சரி, என்ன பண்றது? நாம அதை எடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கு போறோம். உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில போய் ஒரு மனு போடுறோம். ஐயா, நாங்க உண்ணாவிரதம் இருக்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. அந்த மனு இன்னும் வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு. 1 வருஷம் ஆச்சு. அப்படியே சென்ற ஆண்டு காந்தி பிறந்த நாளில் அக்டோபர் 2ஆம் தேதி நான் மீண்டும் உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டோம். முதல் நாள் வரைக்கும் தாரான்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் திரும்புவேன், அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் டிஎஸ்பி எல்லாரும் தாரான்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் தர முடியாது சொல்றாங்க. நாம தடையை மீறி இந்த போராட்டத்தை நடத்துவோம்னு சொல்றோம். எதை நடத்துறோம்? உண்ணாவிரதம் தான் நம்ம நடத்துறோம். இப்ப போலீஸ் என்ன பண்ணுறது? நம்மளை அடிக்கும். போலீஸ் அடிக்கணும்னா நம்ம பஸ்ஸை மதிக்கிறோம். இப்ப என்ன பண்றான்? பஸ்ஸை அவங்களே உடைச்சுட்டு நம்ம பெண்களை மானபங்கப்படுத்திட்டு வழக்கும் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது வழக்கிற்கு போயிருக்கிறோமா? கோர்ட் படிக்கட்டுல, காவல் நிலையத்தோட படிக்கட்டுல நம்ம கால் பட்டிருக்குமா என்று கேட்டால் இல்லை. நாம எதற்காகவும் நீதிமன்றத்தின் பக்கமோ காவல் நிலையத்தின் பக்கமோ நம்ம போனதில்லை. நிலவுக்கு, அதாவது வெயிலுக்கு நிலவுக்குன்னு போய் கூட ஒதுங்கல, மழைக்குன்னு கூட போய் கூட நம்ம ஒதுங்கல. காரணம் பயம். இந்த பயத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே சமூகம் நம்ம. இந்த பயத்தின் காரணமாகத்தான் நம் மீது மனம் அழுகிற தொழில் சுமத்தப்பட்டது. இந்த பயத்தின் காரணமாக தான் இந்த துப்புரவு பணியாளர் வேலை நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கு. இப்படி பயமொழிகளாக வாழ்கிற நம்மளை அடிச்சு நம்ம பெண்களை மானபங்கப்படுத்தி பஸ் அவங்களே உடைச்சிட்டு நம்ம மேல வழக்க போட்டாங்க. இது போன 2023 அக்டோபர் 2ஆம் தேதி நடந்தது. இதன் பிறகு மீண்டும் நம்ம போய் அனுமதி கேட்கிறோம். இப்போ போன 15ஆம் தேதி நம்ம அனுமதி கேட்கிறோம். அனுமதி மறுக்கிறாங்க. நம்மள ஒரு உண்ணாவிரதம் நம்ம பகுதியில நான் கேட்கறது எல்லாருக்கும் நீ அனுமதி தர. எங்க தர? அண்ணா ஸ்டேடியம் முன்பாக அனுமதி தர. நாங்கள் கேட்பது எங்கள் பகுதியில் உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டம். அவ்வளவுதான். இந்த போராட்டத்திற்கு கூட அனுமதி கொடுக்காமல் நம்மளுடைய குரல்களை நெருக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நாம் சக்கிலியராக வாழ்வதுதான். நாம் இந்த இந்து மதத்தில் சக்கிலியராக, அடிமைகளாக நாம் வாழ்கிற காலம் வரை நம்முடைய மனுக்கள் நிராகரிக்கப்படும். இன்னொரு காரணம் நடத்துறான். திமுக அரசை எதிர்த்து அங்க உண்ணாவிரதம் நடத்துறான், ஆர்ப்பாட்டம் நடத்துறான், எல்லாம் நடத்துறான். நான் என்னுடைய கட்சிக்கு, என்னுடைய தலைவருக்கு என்னுடைய துன்ப சூழ்நிலையை சொல்ல வேண்டும். என்னுடைய ஏழ்மன்ற நிலையை, இயலாமையை என்னுடைய அரசுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான். இது செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? இது என்ன பெரிய தீவிரவாத செய்யலாம்? நாம கேட்கிறது என்ன? மிகப்பெரிய தீவிரவாத செய்யலாம் நம்ம கேட்கிறோம். நாம போய் உண்ணாவிரதம் உட்கார்ந்து இந்த உலகமே இருந்து அப்படியே மோடி அரசு கவுந்து போயிருமா என்ன? ஏன் நம்முடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த இந்து மதத்திலே அடிமையிலும் அடிமையான சக்கிலிய மக்களாக நாம் வாழ்கிற ஒரே காரணத்தினால் நம்முடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. இந்த கோரிக்கையை நிராகரிச்சுட்டு இந்த வடசேரி காவல் நிலையத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தான் கம்முன்னு தான் இருக்கிறாங்க. எங்கேயோ திருநெல்வேலியில இருந்து 4 பசங்க வந்து அவங்களை தூண்டி விடுறாங்க. நிஜம் இதுவா? நிஜம். நாம் வாழ வழி இல்லை. அந்த இடத்துல நம்ம பூர்வ குடி அந்த இடத்துக்கு நாம வந்த போது முனிசிபாலிட்டியே கிடையாது.
முனிசிபாலிட்டிக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு குடி வந்தேன். எனக்கு பட்டாவது நான் கேட்கிறேன், இந்த கோரிக்கை உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அவர்கள் செய்ய முடியாத, அவ்வளவு நெருக்கடியான, தீர்க்க முடியாத பிரச்சனையாது. நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்துறோம். நகராட்சி ஆணையர் சொல்றது என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரேன். உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரதுனால நீங்க என்ன பண்ணுங்க, பட்டா கேட்காதீங்க. உங்க குடியிருப்பு மனைக்கு தனியாக பட்டா கேட்காதீங்க. அடுக்குமாடி குடியிருப்பு நம்முடைய தோழர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வேணாம். நாம கேட்பது என்ன சொன்னா, நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு மனை பட்டா வழங்கு. இதுதான் நம்மளோட போன 2023 பொங்கல் அன்னைக்கு நம்ம பகுதியில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாநகராட்சியின் மேயர் அவர் வர, அவர் என்னன்னா நம்ம கட்சிக்காரர், நம்ம போட்டு ஓட்டலாம் அவர் ஜெயிச்சுதான் அவரே சொல்றாரு. அவர் வந்துட்டு என்ன, அவர் வந்துட்டு நம்ம பகுதியில் பொங்கல் விழாக்கு வர. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா? நம்ம தோழர்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு இந்த இடத்த பட்டா கொடுங்க அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாங்க. அவர் அந்த மனுவை வாங்கவில்லை, உடனடியாக நிராகரிக்கிறார். நிராகரிச்சுட்டு என்ன சொல்றாரு, நிமிஷ நேரத்தில் ஒரு இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. என்னடா இது, எங்க ஓட்டுல வந்தேன்னு சொல்ற, நாங்க கேட்கிறோம், எங்க இடம் குடியிருக்கிற இடத்த கேட்கிறோம், நீ என்ன வாங்க 5 இடத்துல எழுதி கொடுத்து போறியா? நாங்க என்ன கேட்டு கொண்டு இருக்கோம்? எங்க இடத்த எங்களுக்கு கொடுதான் கேட்கிறோம். 3 சென்ட் கொடு, 5 சென்ட் கொடு, 10 சென்ட் கொடுன்னு நாங்க கேட்கல. உங்க அப்பா வீட்டு போயிடத்தையும் நாங்க கேட்கல. மகேஷ் வீட்டு அப்பா வீட்டு இடத்தையும் நம்ம கேட்கல. நாம் கேட்பது, நாம் பூர்வீகமாக குடியிருக்கிற இடத்தை கேட்டால் அவருக்கு புத்து குறைந்து அவர் சொல்றாரு, நிமிஷ நேரத்தில் உங்களெல்லாம் காலி பண்ணிடுவேன். அவருக்கும் அவர் தான் இருக்காரு. அவர் என்ன செய்யணும்னா காலி பண்ணி பார்க்கணும். அவர் காலி பண்ணி பார்க்கணும். நம்முடைய எழுச்சி என்ன, வீழ்ச்சி என்னன்றதை அவர் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவர் நம்மளை காலி பண்ணி பார்க்கணும். அவர் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே அந்த இடத்தை தரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் ஆணையத்துல போய் ஒரு மனு கொடுக்கிறோம். சென்னையில போய் மனு கொடுக்கிறோம். அந்த மனுல இவங்கெல்லாம் பதில் பண்ண சொல்லியிருக்கு. யார? இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் இந்த நகராட்சி நிர்வாகத்தையும் பதில் போட சொல்லியிருக்கிறாங்க. அதுல நகராட்சி நிர்வாகம் ஒரு பதில் போடுது. எல்லா காரணத்தை முன்னிட்டும் அவர்கள் வசிக்கிற இடத்திற்கு பட்டா கொடுக்க முடியாது. சரி, நகராட்சி இப்படி சொல்லுவதற்கு நகராட்சிக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் நகராட்சிக்கு தகுதி கிடையாது. ஏன் கிடையாது? நான் குடி வந்த பிறகுதான் நகராட்சியே வருது. அந்த நகராட்சியில தான் நான் வேலை செய்யறேன். அந்த நகராட்சி எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குது. அதோட வீடு கிடையாது. அந்த வீடு நான் என் வீடு. அதோட வீடா இருந்தா வாடகை கட்டிக்கணும், கரண்ட் பில் கட்டிக்கணும், எல்லாம் செஞ்சு போகணும். இப்ப என்ன பண்றான், இப்ப வந்து கரண்ட் பில் போடுறான். நம்ம எப்படி எப்படி ஒரு அரசு ஏமாற்றுகிறதுன்னு பாருங்க. ஏதாவது உங்களோட ஏமாற்றுகிறது ஒரே காரணம், இந்த மதத்தில் நீ சக்தி. உன்னை ஏமாற்றினால் போர்த்தது கேட்கணும். அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு தம்பி, இதுதான் நம்ம சொல்றோம். மலையேறி போச்சு.
எங்களை ஏமாற்றி விடலாம், ஒரு மொழியில் இந்த இடத்துல இருந்து எங்களை விரட்டி விடலாம், காக்காவை விரட்டுற மாதிரி விரட்டி விடலாம் என்று இந்த அரசு அதிகாரிகள் நம்பினால் மனப்பால் குடிக்கிறார்கள், கடவுளை விதக்கிறார்கள் என்பதை நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கு, நான் உங்களுக்கு பட்டா போட்டு தரேன், ரிஜிஸ்டர் பண்ணி தரேன், எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கு. எங்கள்கிட்ட ரெக்கார்டு. எங்களை காக்கை கூட்டத்தை விரட்டுற மாதிரி விரட்டிட முடியாது என்பதை இந்த நேரத்தில் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்தை நகராட்சி ஒரு பதிலளிக்க போடுது, நான் இவங்களுக்கு பட்டா தர முடியாது. இப்படி சொல்வதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்கிறதா? சொல்லுவது சரியா என்று கேட்டால் தப்பு. ஏன் என்று சொன்னால் இந்த பகுதியில சித்தரராஜபுரம் ஒரு பகுதி இருக்கு. அந்த சித்தரராஜபுரம் பகுதி என்பது நகராட்சிக்கு சொந்தமானது. அந்த சித்தரராஜபுரம் என்பது நகராட்சிக்கு சொந்தமான பகுதி. எப்படி இன்னைக்கு தமிழக பகுதியை நகராட்சிக்கு சொந்தமான பகுதி என்று சொல்றாங்களோ, அதே போல சித்தரராஜபுரமும் நகராட்சிக்கு சொந்தமான பகுதி என்று சொல்லப்பட்ட பகுதி. அந்த சித்தரராஜபுரத்தை நகராட்சி கவுன்சில் முடிவு பண்ணி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த பகுதியை அப்படியே வருவாய்த்துறைக்கு அனுப்பிச்சு வருவாய்த்துறை அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குது. அப்படி பட்டா போட்டு கொடுத்த காலத்தில் நம்முடைய பகுதிக்கும் பட்டா கொடுக்கலாம்னு சொல்லி ப்ரொபோசல் போட்டு ஃபைல் போயிருக்கு. எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. சித்தரராஜபுரம் எப்ப பேர் வைக்கிறாங்க? இந்த நகராட்சி வந்ததுக்கு அப்புறம், தமிழ்நாட்டோட இந்த பகுதியில் போனதுக்கு அப்புறம் சித்திர மன்னர் சித்திரை திருநாள் பேர்ல சித்தரராஜபுரம்னு அந்த பகுதிக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பகுதிக்கு சித்தராஜபுரம் பேர் வந்தது திருவிதாங்கூர் மன்னரோட பேர். சித்திரை திருநாள்னு அவரோட பேரை தான் கிடைக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அந்த பகுதிக்கு பட்டா கொடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொபோசல் ப்ரொசீடிங்ஸ் போன போது கிருஷ்ணன் கோயில் அருணகிரி திருவுக்கும் ப்ரொசீடிங்ஸ் போயிருக்கு. அப்படியே அது பெண்டிங்ல இருக்கு. இன்னைய வரைக்கும் இருக்கு. எங்கடா ரெக்கார்ட்? எங்களுக்கு காலகாலத்தில் எங்களுடைய இடத்தை எங்களுக்கு கொடுக்காம இருந்துட்டு இன்னைக்கு நிலத்தின் மதிப்பு அதிகமாயிடுச்சு வெளியில போகணும் சொன்னா எந்த இடத்துல நியாயம்? இந்த அரசு அதிகாரிகள் மோசடி பேர்வழிகள். எங்களுடைய அன்பு தலைவர் வெண்மணி போய் பேசுறாரு. அப்பவும் சொல்றாங்க, நாங்க உங்களை ஒன்றும் வெக்கேட் பண்ண மாட்டோம். நான் ஏன் நீ என்ன வெக்கேட் பண்றது? ஒரு பட்டாவை கொடு. நாம் கேட்கிற கோரிக்கை என்ன? பட்டாவை கொடுக்கிறது. நீ வெக்கேட் பண்றதை பத்தி நாங்க கேட்கல. அதை பற்றி எங்களுக்கு பயமும் இல்லை. இந்த ஜனநாயக நாட்டிலே உன்னை எதிர்த்து எப்படி மாற